சாப்பிட்டார். ஒரு பிரமிப்போட தான் நான் கிட்ட போனேன். ஜென்ரலாக எந்த ஹீரோஸ்ட்டும் அந்த அளவுக்குலாம் பிரமிப்பு இருக்காது. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்து பிடிச்ச ஒரு ஒரு கதாநாயகன். அவ்வளோ நீங்கள் இந்த சிவாஜி சாரோட டெத்தை பற்றி சொல்லும்போது எங்கள் ஷூட்டில் தான் இருக்கார். அவர் தவசீலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கார். எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, பெரியவர் உடம்பு சரியில்லை, நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க மரியாதையாக இருக்காது, நான் கொஞ்சம் போகணும். போங்க கேப்டன், நாங்கள் பார்த்துக்குறோம், போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன பொசிஷன். கொஞ்சம் நேரத்துலேயே தகவல் வந்துடுச்சு. அவர் அந்த நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி போன அந்த மனிதன் எப்போ சாப்பிட்டாரு, எப்போ தூங்கினார் எதுவுமே தெரியாது. ஏன்னா அதை போட்டிருந்த அதே வேஷ்டி சட்டையோட தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவங்களோட வசதிக்கு உட்காந்த இடத்துல மற்றவங்கள்ட்ட வேலையை சொல்லிட்டு அவங்க உட்காரலாம், அது இவர்கிட்ட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவரும் சேர்ந்து உங்க கூட செஞ்சுட்டு இருப்பார். அப்போது யாருக்குமே எங்கேயுமே ஈகோவே வராது. அவர் திட்டினா கூட ஈகோ வராது. ஏன்னா அவரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நின்று இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது வேற என்ன சொல்ல முடியும்.